ஓகே. நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல நம்மளுடைய கன்வீனியன்ட்காகவும், பெட்டர் ஆஃபர், பெட்டர் டிஸ்கவுண்ட்ஸ்க்காக தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ், ஆப், டிக்கெட் புக்கிங் ஆப், வெப்சைட், டெலிவரி ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதிலயுமே ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இத நான் ரீசென்ட்டா ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றப்ப தான் நோட்டீஸ் பண்ணேன். ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அத பத்தி நான் ஃபர்தரா ரிசர்ச் பண்றப்ப எனக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. சோ அந்த ரிசர்ச்ல தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஈவன் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த விஷயத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு வார்னிங் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி ஒரு அவேர்னஸ்மே கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த வீடியோல அந்த ஸ்கேம் என்ன, அந்த ஸ்கேம் எப்படி ஆப்பரேட் பண்றாங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத கிளியர் அண்ட் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் த வீடியோ, இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே போய் சேரணும். அதுதான் என்னுடைய ஒரே கோல். எஸ்பெஷலி மத்த கான்டென்ட் கிரியேட்டர் இத பத்தி பேசணும். அப்போதான் இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே போய் சேரும். சோ உங்களுக்கு தெரிஞ்ச கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க இந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஆர் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை அந்த கார்ட்ல ஆட் பண்ணுங்க. அண்ட் ஆட் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோடைய பிரைஸுமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் செக் அவுட்ல காட்டுற பிரைஸுமே நோட் பண்ணுங்க. கண்டிப்பா 100ல இருந்து 200 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிருக்கும். அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்னன்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா டெலிவரி ஃபீ, பிளாட்ஃபார்ம் ஃபீ, டொனேஷன், ஹேண்ட்லிங் ஃபீன்னு சொல்லிட்டு இதுல ஏதாவது ஒன்று நிச்சயமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சேம் பேட்டர்னை ஆல்மோஸ்ட் எல்லா டெலிவரி ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களாலுமே இதை பார்த்துருக்க முடியும். அண்ட் இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் டிப் பிரைசிங். இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தான். அண்ட் இந்த பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் டேர்ம் தான் ஆங்கரிங் எஃபெக்ட். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே நம்மள ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள சிலர் இது எப்படி ஸ்கேம் ஆகும்னு நினைக்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பண்ற விஷயம் அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸை போல்டு டெக்ஸ்ட்ல காமிப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ இல்லையோ அந்த ப்ராடக்ட்டை உங்களை கிளிக் பண்ண வைப்பாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்கு அந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை அந்த டிஸ்கவுண்ட் பக்கத்திலேயே செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்டைரக்டா உங்க மைண்ட்ல அந்த ப்ராடக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராடக்ட்டை நீங்க இமிடியேட்டா வாங்கணும். அதுக்கு அந்த ப்ராடக்ட் கீழேயே பாத்தீங்கன்னா ஒரு டைமரை செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டைமர் ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இது மூலமா இன்டைரக்டா உங்க மைண்ட்ல ஒரு அர்ஜென்சி பிளஸ் பிரஷரை கிரியேட் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைமர் முடியறதுக்குள்ள உடனே பே பண்ணுங்க. தென் ஃபைனல் செக் அவுட்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், ஃபீஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே சைலண்டா உங்களோட நாலேஜே இல்லாம ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம யாருமே அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜை பத்தி பெருசா பாதர் பண்ணவே மாட்டோம். இட்ஸ் பிகாஸ் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு அண்ட் இப்ப விட்டா திரும்ப இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் ஆகிருப்போம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி கார்ட்ல ஆட் பண்ணிட்டோம். அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளவு ஸ்டெப்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ அந்த சின்ன ஃபீ பே பண்றதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்வின்ஸ் பண்ணிட்டு பேமெண்ட்டையும் ப்ராசஸ் பண்ணிடுவோம். இந்த ஹோல் ப்ராசஸ்ல கம்ப்ளீட்டா நம்மளோட டிசிஷன்ஸ் மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பொருளுக்கான ஃபைனல் விலை என்ன அப்படின்றத நமக்கு அப் ஃப்ரண்ட்லயே காட்டி இருக்கணும். அது பண்ணாம கம்மியான விலையை காட்டி நம்மளை லூர் பண்ணி நம்மளை அட்ராக்ட் பண்ண வச்சு அப்புறமா இந்த பொருளை நம்ம கிட்ட வித்துருக்காங்க. அதனால தான் இதை ஸ்கேம் நம்ம அட்ரஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம மெஜாரிட்டியான கம்பெனிஸ் இந்த மாதிரியான நிறைய சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை கன்சூமர்ஸ் மேல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன், டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்ற இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை உங்களால அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. அதை ரொம்பவே ஸ்மார்ட்டா ஹைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ராசஸை ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தட் லேட்டரா அவங்களோட சர்வீஸை உங்களை அகைன் யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக அகைன் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசிஷனை அவங்க இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் அண்ட் டார்க் பேட்டர்ன்ஸை கம்பெனிஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு லாவே பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்சியூமர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அஃபிஷியலாகவே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் இந்த மாதிரி ட்ரிக்ஸை, டார்க் பேட்டர்னை கேட்டகரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ கன்சியூமராக இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பர் 1915க்கு கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைனை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களுடைய வெப்சைட்லையுமே உங்களுடைய கம்ப்ளைனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸை இன்னுமே ஈஸி பண்றதுக்காக அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க சோஷியல் மீடியால அவங்கள டேக் பண்ணி போஸ்ட் பண்றது மூலமாவுமே உங்களுடைய கம்ப்ளைனை ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த இஷ்யூவை பத்தி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு நம்ம ஸ்மார்ட்டாவும் கவனமாவும் இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி இந்த மாதிரி இஷ்யூஸ்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த இஷ்யூவை பத்தி நீங்களுமே பேசுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசும்போது தான் இந்த மாதிரி டார்க் பேட்டர்னுக்கு அகைன்ஸ்டா அவேர்னஸை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அது நிறைய பேருக்கு போயும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அந்த ஹை பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.